ஆதிரா விடுமா. நீ எதுக்குமா இங்க வந்த? நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்தேன். அந்த கடவுளால கூட எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. என் பிள்ளைய என்ன விட்டு போயிட்டான். அந்த வேதனைய உங்களால எல்லாம் தீர்க்க முடியாதுமா. நீ போ. அத்தை, நான் சாமியை கும்பிட்டுட்டு போட்டுமா? எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு போறா. எனக்கும் ஒண்ணு புரியல ஆதிரா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். ஒண்ணு மட்டும் புரியுதுமா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க. அது இல்ல ஆண்டி, இரு. இந்த கற்பூரம் எரியற மாதிரி என் மனசு எரியுது. என் புள்ளைய கொன்னவங்களுக்கு அவனே தண்டனை கொடுப்பான். என்ன கொடுமை இது! அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் அந்த நீலவேணி போய் ரஞ்சினியை கொண்டிருக்கு. ஏன்னா அந்த மார்த்தாண்டனுக்கு சக்தியே இல்லையா? ஏய், அவனை விடுறா. நமக்கு நேரம் சரியில்லை. ரஞ்சினி செத்து போனதை என்னால ஏத்துக்கவே முடியலடா. ரொம்ப வேதனையா இருக்குடா. கேட்கிற எனக்கே கஷ்டமா இருக்குண்ணே. நம்ம மார்த்தாண்டனை மலை போல நம்பி இருந்தோம். ஆனா அவன் காப்பாத்துறியே. ஆதிராவை கொல்றேன்னு சொல்லி நம்ம சாமி அப்பனை கொண்டு இருக்கான். அது கூட பரவாயில்ல. அந்த ரஞ்சனிக்கு அவன் தாய் மாம, நெருங்கின சொந்தம். அவங்களுக்கு கூட காப்பாத்தலன்னா அவன் நம்மளை எப்படி காப்பாத்துவான்? நாம அவனே நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம கதை கந்தல் தான். ஆனா அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு அவன்கிட்ட கேளுன. டேய், நீ நினைக்கிற மாதிரி நினைச்சப்பலாம் அவன்கிட்ட பேச முடியாதா? இது விஷயமா ராத்திரி அவன்கிட்ட பேசலாம் சார். பாப்பா, போன விஷயம் என்னாச்சு? சக்கரவர்த்தியை தீர்த்துட்டியா? எங்க சார், சக்கரவர்த்தியை முடிக்க எங்க 3 பேரும் ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல, நாங்களும் போனோம் சார். அங்க என்னாச்சு தெரியுங்களா? பையன் யமகாத பையனா இருக்கான் சார். என்னை போட்டு பேயடி அடிக்கிறான் சார். யோ, இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ரவுடியா? சார், நான் பணத்தை வாங்கிட்டு எத்தனையோ பேர் முடிச்சிருக்கேன். 4 பேரை ஒரே ஆளை அடிப்பேன் சார். ஆனா இவன் எனக்கே மரண அடி கொடுக்குறான் சார். தாங்க முடியல சார். யோ, என்னையா பேசுற? மரண அடி கொடுக்கறதுக்கு அவனா யமனா? ஆமா சார். நான் அவனை பார்த்தப்போ ஒரு குழியை தோண்டி எலும்பு கூட கையில் வச்சிருந்தேன் சார். அவனை மனசுன்னு சொல்றதை விட பேயின்னு தான் சார் சொல்லணும். டேய், அவனை நீ எங்கடா பார்த்த?
எந்த இடம்னு தெரியல சார். ஊருக்கு வெளியில தென்னந்தோப்பு மாதிரி இருந்தது சார். அங்க யாரையும் அடிச்சு போட்டு புதைச்சிருக்காங்க. டேய், அவன் சொல்றது எந்த இடம் உனக்கு புரியுதா? அந்த பூபதியை புதைச்சோம்ல, அந்த இடம் தான்டா. அப்படின்னா செத்து போனவன் செத்து போன எலும்பு கூட அவனே பார்த்துருக்கான். சார் என்ன சார் சொல்றீங்க? அவன் செத்துட்டானா? ஆமாயா, அவன் செத்து பல வருஷமாச்சு. இப்ப திரும்பவும் வந்திருக்கான். ஐயோயோ, அப்ப என்ன நான் கொல்ல போனது பேயா? யோ, எதுக்கே கத்துற? சார் விட்டுருந்தா என்ன கொன்னு இருப்பான் சார் அவன். அதான் உசுரோட வந்துட்டல்ல, நீ ரொம்ப பயப்படுற. உன்னை நம்மளா வேலைக்கே ஆகாது. அண்ணா, இவனுக்கு காசை செட்டில் பண்ணி அனுப்புன, நம்ம வேற ஆளை பார்ப்போம். டேய், அவனுக்கு காசை குறா, வாங்கிட்டு கிளம்புடா. சார் இனிமேல் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் விஷயத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க சார். டேய், ஐயோ, நீ இலவசமா வந்தா கூட உன்னை நாங்க கூப்பிட மாட்டோம். கிளம்பு. வரேன் சார். நல்லா கூப்பிட்டீங்க பேய கொள்றதுக்கு. போடா. அண்ணா, அந்த சக்கரவர்த்தி பயலுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குண்ணே. அதனாலதான் கரெக்டா பூபதியை புதைச்ச இடத்துக்கு போயிருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? அவனை நாமளே தீர்த்துடலாமா? டேய், வேணாடா. அவன்கிட்ட கூலிக்கு மாரடிக்கிற ரவுடியா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். நேரடியா மோதுனா நம்ம பக்கம் சேதாராயிடும். அவனை கொஞ்சம் பொறுத்திருந்து செஞ்சுக்கலாம். வேற வழி? அப்படியே பண்ணிக்கலாம். நம்ம பசங்க யூஎஸ்ல இருந்து கிளம்பிட்டதா சொன்னீங்க. எப்போ வருவாங்க? அவனுங்க இன்னைக்கு ராத்திரியே வந்துருவானுங்கண்ணா. வரட்டும்டா. ரொம்ப நாளாவே நம்ம குடும்பத்துல சந்தோஷமே இல்ல. அவங்க வந்தாலாவது குடும்பம் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். சரிண்ணா, பசங்க வந்ததை நான் கூட்டிட்டு வந்துடுறேன்.